அண்மை செய்தி. அரியலூர் மாவட்டம் சோழகங்கம் ஏரியில் ரூபாய் 12 கோடியில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் யாதவ் பிரகாஷ். விவரங்களை வழங்கலாம். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் சோழகங்கம் ஏரியில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகள், 7.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் கடாரம் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளை வெற்றி கண்டு 1000 ஆண்டு நிறைவடைந்த நிகழ்வினை சிறப்பிக்கும் வகையில் இந்த வருடம் வருகின்ற 23 இந்த வருடம் ஆடி திருவாதிரை விழாவினை முன்னிட்டு புதிய அறிவிப்பு வெளியிடுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அரியலூர் மாவட்டம் பொன்னேரி எனப்படும் சோழகங்கம் ஏரி புனரமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். சுமார் இந்த ஏரி மற்றும் மேம்பாட்டு பணிகளை 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கிறார். மேலும் 700 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியின் கரைகள் பலப்படுத்தப்படும் எனவும் 15 கிலோமீட்டர் நீளமுள்ள உபரி நீர் வழிகால்வாய்கள் புனரமைக்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார். மேலும் சோழகங்கம் ஏரியை சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறையின் மூலமாக ரூபாய் 7.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தகவல் தொடர்பு மையம், நடைபாதை, சிறுவர் விளையாட்டு மையம், இருக்கையுடன் கூடிய பூங்கா உள்ளிட்டவை அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி யாதவ் பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.